பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியில சுதந்திரிப்பதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு அந்த வாஞ்சை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு நம்ம தொடர்ந்து முன்னேறி சென்றால் கண்டிப்பாக எதிரியை வீழ்த்தி நமக்கு தேவன் வைத்த எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவன் எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்கினார். நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கி மனிதர்களாகிய நம்ம கையில கொடுத்தார். ஆதியாகமம் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த பிசாசு வஞ்சனையாக அது எல்லாவற்றையும் நம்ம கையிலிருந்து எடுத்துக்கொண்டான். ஆனால் தேவன் மறுபடியும் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து அவரை போல மாற்றி இப்ப மறுபடியும் அந்த தேவன் நமக்குள்ள வந்து இப்ப அவனை நான் ஜெயிச்சுட்டேன், ஜெயித்த தேவன் உனக்குள்ள இருக்கிறேன், இப்ப நீ முன்னேறி சென்று அவன் உன் வாழ்க்கையில பறித்த எல்லா சந்தோஷம், ஆசீர்வாதம், சுகம், ஜீவனுக்கு எதுவான எல்லா காரியங்களையும், உனக்கு நான் கொடுத்த எல்லா நன்மைகளையும் அவனிடத்திலிருந்து பறித்துக்கொள், எடுத்துக்கொள், உனக்குரியதை நீ சொந்தமாக்கு, சுதந்திரி என்று தேவன் சொல்றார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தேவன் எவ்வளவாய் அவனை தோற்கடித்திருக்கிறேன். நீங்க எதிர்த்து போற பிசாசு யோ எப்படிப்பட்டவனும் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். அவனை எந்த அளவிற்கு தேவன் நிர்கதியாக்கி இருக்கிறார் என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து என பிசாசு சொல்லுவான், நீ எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு மேல, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்பா. இல்ல இவங்க என்னுடைய ஆளுக, இவங்க மேல நியாய தீர்ப்பு தான் வரணும்னு சொல்லுவான். அது எல்லாவற்றையும் இயேசு நமக்காக பரிகரித்து விட்டார். சிலுவையிலே அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவன் நம்ம மேல அத்தாரிட்டுவா இருந்தான். நம்ம அதிகாரத்தெல்லாம் அவன் பறிச்சிருந்தான். நமக்கு தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளையும் பறிச்சிருந்தான். அது எல்லாவற்றையும் அவனிடத்துல இருந்து உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படியாக அவனுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தோல்வியை கொடுத்து, அந்த காலத்துலலாம் பாருங்க, ராஜாக்கள் ஜெயிச்சாங்கன்னா அந்த தோற்கடிக்கப்பட்ட ராஜாவை அந்த ஜெயித்த நாடுகள் முன்பாக கட்டி அவங்களோட அந்த சேனைகளோடு சேர்ந்து முன்னால் அப்படியே தலை குனிஞ்சு அப்படி கொண்டு போவாங்களாம். பாருங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்களாம் சுதந்திரிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி. அப்படியாக பிசாசை தேவன் உங்களுக்காக எனக்காக ஜெயித்து அவன்கிட்ட ஒண்ணு விடாம உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறாரு. இது நம்ம சாதாரணமா விட்டுறலாமா? அப்ப இன்னைக்கு இவ்வளவு பிறகும் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் அவன் இந்த அறிவு நமக்கு இல்லைன்னு சொல்லி, இந்த வாஞ்சை இல்லைன்னு சொல்லி, இந்த அளவுக்கு அவங்களுக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் இன்னும் படிச்சு வச்சுட்டு தான் இருக்கிறான். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப லீகலா பிசாசே இயேசுவின் நாமத்துல இப்ப இது எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது, உனக்கு எதுவுமே இல்லை, நீ கீழே தள்ளப்பட்ட ஒரு தேவதூதன், உனக்கு பாதாளம் தான், நரகம்தான், என் வாழ்க்கையில என்னுடைய எந்த விஷயத்துல நன்மையான காரியங்களை இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை, நீ எடுத்துக்கொண்டதையெல்லாம் எனக்கு திருப்பித்தா அப்படின்னு சொல்லி அவனை மேற்கொண்டு ஜெயித்து நீங்க உங்களுக்குரியதை சுதந்திரிக்கும்படி தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அதற்காகவே மரணத்துக்கு அதிகாரான பிசாசானவனை அவர் தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு அந்த வாஞ்சை வேணும். இதை நான் ஒரு சும்மா விட மாட்டேன், எனக்காக தேவன் இவ்வளவு கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து மீட்டதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்க மாட்டேன். யோசுவாவும் காலேபையும் போல இது எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தில் விசுவாசத்திலே போய் சுதந்திரிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு முன்னேறி செல்லுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாம். சோத்திரம் தகப்பனே, இந்த நாளிலே அப்பா இந்த வார்த்தைகளின் வழியாக அவங்களுக்குள்ள உற்சாகத்தையும் இன்னும் அதிகமாக விசுவாசத்தையும் கொடுத்துட்டீங்க. பயம் ஓடி போச்சு. பிசாசை நினைத்து பதறது, கவலைப்படுறது, அவனை பெருசா நினைக்கிறதெல்லாம் என்னோட அழிந்து போய்விட்டது. நன்றி அப்பா. அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். நீர் தோற்கடிக்க அந்த பிசாசை உங்களுடைய நாமத்தினாலே அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில தோற்கடித்து வெற்றியை எடுக்கட்டும். பிசாசு அவங்கள்ட்ட இருந்து பறித்ததெல்லாம் சுதந்திரிக்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.